மேடவாக்கம் லொக்கேஷன் தாங்க. மேடவாக்கத்துலேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க 2 கார் பார்க்கிங் இருக்க மாதிரி ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க கண்டிஷனுக்கும் என்ன தவிர்த்து யாராலையும் ரியல் எஸ்டேட்டில் இந்த பட்ஜெட்டில் அப்பார்ட்மெண்ட்டை கொடுக்கவே முடியாது. அது நம்ம தஸ்கூல் சொன்னவங்களுக்கு தெரியும். அப்படியே உள்ளவாங்க. இதுதான் நம்மளோட கேட்டு. இந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் தான். இது உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு. சரிங்களா, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பூஜா ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கிச்சன் தான் நம்மளுக்கு மெயினான விஷயமே. சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. 100% நம்மளுக்கு வாஸ்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் 52 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 420 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. லிஃப்ட்டுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. அது மாதிரி 2 கார் பார்க்கிங் நம்மளுக்கு இருக்குங்க. பேக் டு அவர் சேனல். நானும் குளரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படியே நம்புறேன். இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மேடவாக்கம் லொக்கேஷன் தாங்க. மேடவாக்கத்துலேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க 2 கார் பார்க்கிங் இருக்க மாதிரி ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துறேன் மதுரையில் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துறேன் மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா? இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் சிவகாமி நகர் லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு. சரிங்களா, இந்த சிவகாமி நகர் லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த சிவகாமி நகர் லொக்கேஷன் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் யமகா ஷோரூம்னா எல்லாருக்குமே தெரியும். யமகா ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் டவர் இருக்கும். சரிங்களா, அதுதான் நம்மளுக்கு லேண்ட்மார்க். எக்ஸாக்டாக அந்த காலேஜ் டவர் ஒட்டின மாதிரி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பிரின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கும். சரிங்களா, எக்ஸாக்டாக அந்த காலேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டில் போன மந்த் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணோம். அந்த வீடியோ மார்னிங் தான் போட்டோம். ஆனால் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி புக் ஆயிடுச்சு. இதே ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி 2 கார் பார்க்கிங் இருக்க மாதிரி தான் ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு. சரிங்களா, அப்படியே உள்ள வாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எலிவேஷன் பிளான் ஒரு வாட்டி காட்டிடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளுக்கு 5 இயர்ஸ் ஆகுதுங்க. 5 இயர்ஸ் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். சரிங்களா, இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க கண்டிஷனுக்கும் என்ன தவிர்த்து யாராலையும் ரியல் எஸ்டேட்டில் இந்த பட்ஜெட்டில் அப்பார்ட்மெண்ட்டை கொடுக்கவே முடியாது. அது நம்ம சஸ்கூல் சொந்தங்களுக்கு தெரியும். அப்படியே உள்ளவாங்க. இந்த கேட் பார்க்குறீங்களா, இந்த கேட் நான் இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கேட் வந்து நம்ம கார் பார்க்கிங் இருக்க கேட் தான். நம்ம கார் பார்க்கிங் மட்டும் நம்ம F2 அது தெரியுது பாருங்க, F2 தெரியுதுங்களா, நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 6 வீடு. சரிங்களா, இந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி 6 வீட்டுக்குமே 6 கேட் இண்டிபெண்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளவாங்க. இதுதான் நம்மளோட கேட்டு. இந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் தான். இது வந்து நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் CCTV கேமரா கவரேஜும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யார் வரா போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்தே லைவாகவே பார்த்துக்க முடியுங்க. இந்த கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே நம்மளுது தான். சரிங்களா, ஏன்னா நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் எப்பவுமே என்கிட்ட கேட்குறது ஹரி கார் பார்க்கிங் இருக்காப்பா எப்பவுமே என்கிட்ட கேட்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி 2 கார் இல்லைங்க 3 கார் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறீங்கன்னா 3 கார் கிட்ட விட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்காக தான் இருக்குது. சரிங்களா, அப்படியே உள்ள வாங்களேன். இங்கே பாருங்கள், ஒரு கார் பார்க்கிங்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு வால் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கார் பார்க்கிங், இது வந்து ஒரு வீட்டோட கார் பார்க்கிங். அது வந்து லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு வீட்டோட கார் பார்க்கிங். நம்ம ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு வீடு சேல்ஸ் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கார் பார்க்கிங் வந்து அந்த லாஸ்ட் வரும். அதுலேயும் நம்ம 2 கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம 2லேருந்து 3 கார் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது. ஒரு எக்ஸிவி காராக ஸ்டாப் பண்ணிங்கன்னா 2 கார் விட்டுக்கலாம். இல்லை ஒரு சடான் சின்ன காராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 3 கார் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 852 852 நம்மளுக்கு பில்டப் ஏரியாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 420 420 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடச்சிரும். அப்படியே உள்ள வாங்களேன். இது வந்து நம்மளுக்கு லாபிங்க. இந்த லாபிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு லிஃப்ட்டும் இருக்குது. சரிங்களா, லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால இன்னொரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ள ரெடி பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு EB மீட்டர் எல்லாமே வந்துடும். எல்லாமே நம்மளுக்கு 3 phase EB தான். வாங்க அப்படியே ஒரு மேலே போயிடலாம். சரிங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரைட்டாக F2 இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளோட யூனிட். ஒரு ஃப்ளோருக்கு நம்மளுக்கு 3 வீடு வரும். அது மாதிரி சில்ட் ஃபுல்லாக கார் பார்க்கிங். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 3 வீடு வரும். டோட்டலாக நம்மளுக்கு 6 வீடு வரும். சரிங்களா? மெயின் டோர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீக்குட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்கலாம். உள்ள வந்தோடனே ஹாலை மட்டும் பாருங்க. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் எப்பவுமே என்கிட்ட கேட்கறது, ஹரி ஹால் கொஞ்சம் ஸ்கொயராக இருக்கணும்ப்பா, எனக்கு நல்லா ஒரு ஸ்கொயராக இருக்க மாதிரி ஹாலோட ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட எப்பவுமே நீங்கள் ரெக்வஸ்ட் வைப்பீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா? நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பூஜா ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி நல்ல ஒரு பெரிய பூஜா ரூமாவே இருக்குங்க. இதோட சேர்த்து தான் நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு 55 இன்ச்ல இருந்து ஒரு 100 இன்ச் டிவியை நீங்க தாராளமா ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளவு பெரிய ஸ்பேஸாவே நம்மளுக்கு இருக்கு. மேலாம் பாத்தீங்கன்னா நீங்க எதனா ஷோகேஸ் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ட்ராவ்ஸ், அந்த ஓப்பன் ட்ராவ்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? இது ரெண்டுமே பார்ட்டிஷன் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அந்த பிவிசிலேயே ரொம்ப அழகா அந்த பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. இல்ல எனக்கு கொஞ்சம் ப்ராடா இருக்கணும் டிவி யூனிட் அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் நீங்க எடுத்துடலாம். சரிங்களா? ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஃப்ரிட்ஜாவே வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜை வச்சு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாவே இருக்கு பாருங்க. அப்படியே வாங்க. உள்ள வந்தவொடனே பாத்தீங்கன்னா கிச்சன் தான் நம்மளுக்கு மெயினான விஷயமே. சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. 100% நம்மளுக்கு வாஸ்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவே நம்மளுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டியும் நீங்களே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நீட் அண்ட் கிளீனா நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஓனர் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. அவங்க மட்டும் தான் இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க, சிம்னியோட சேர்த்து தான் நம்மளுக்கு சேல்ஸ் பண்றாங்க. அந்த சிம்னியும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா மேல பாருங்க ஃபுல்லாவே நம்மளுக்கு அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு ஹுட்வொர்க்ல போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த உங்களுக்கு கபோர்ட்ஸும் நீங்க ஹுட்வொர்க்ல போட்டு கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, ஆர்ஓக்கான ப்ரொவிஷன் இருக்கு, வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு, ஒரு பெரிய வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆல்ரெடி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு மேலேயே தான் ஒரு அபார்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணோம். ஸோ அவங்க வரும்போது எல்லாமே விசாரிச்சுட்டு தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதனால இந்த லொகேஷன் நாங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணிருக்கோம். அதனால தான் சொல்றேன், மழை பெஞ்சாலும் உங்களுக்கு அவ்வளோ ஃப்ளட் அஃபெக்ட் இந்த கார் அடிச்சுட்டு போற அளவுக்கு அது மாதிரிலாம் வராது. கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயங்க, இங்க பாருங்க, ஹால்லே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய பால்கனி, ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. பால்கனி ஃபுல்லாவே நம்மளுக்கு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸுக்கும் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைட்லேயும் அபார்ட்மெண்ட் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைட்டுக்கு அப்படியே பாருங்க ஆப்போசிட்லேயும் உங்களுக்கு புதுசாக அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்ல போகிற ப்ரைஸுக்கும் நான் கோட் பண்ணுற இப்போ நான் ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அந்த ப்ரைஸுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்காக நான் எப்பவுமே ஒரு நல்ல ப்ரைஸ் தான் கோட் பண்ணுவேன். அதனால தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வித்தின் டேஸ்லேயே நம்மளுக்கு சேல்ஸ் ஆகுது. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டாக்குட் டோர் போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 11x11 11x11 இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துருங்க. மேலே பாருங்க, லாஃப்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சிஸ்டம் எல்லாமே ரெடி பண்ணிட்டார். நான் கீழே அந்த சிசிடிவி கேமரா சொன்னேன் பார்த்தீங்களா, இதை காட்டுங்க. இதோ பாருங்க, நம்ம கார் பார்க்கிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக சிசிடிவி கேமராவே இருக்குது. நீங்கள் இங்கேருந்தே விஷுவலாக பார்த்துக்கலாம் யார் வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது மாதிரி இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி நல்ல ஒரு பெரிய பால்கனியாவே இருக்கு. பால்கனி ஃபுல்லாக பார்த்தா சேஃப்டி கிரிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த அபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமா இருக்கும், அந்த ரெஸ்ட் ரூம்ல எடுத்துட்டு இவங்க அட்டாச் பாத்ரூமா மாத்திருக்காங்க. ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. புதுசாக அந்த டைல்ஸ் எல்லாமே பார்க்கறது ரொம்ப ஓல்டு மாதிரிலாம் இல்லை, புதுசாக தான் இருக்கு. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், ஆஸ் யூஸ்வல் ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸுமே இருக்கு. ஏசிக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. சரிங்களா? அது மாதிரி சிஎம்டிஏ அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x11 இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? செகண்ட் பெட்ரூமோட சைஸ் 10x11. இந்த பெட்ரூம்லையும் ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஏசியை நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹுட்வொர்க்ல கவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக நீங்க எதனா வேஸ்டேஜ் போடுற மாதிரி இங்க ஒரு வாஷ் பேஷன் செட் பண்ணிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம்லயே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. டைல்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு புதுசா இருக்கு பாருங்க. 5 வருஷம் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தாங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், ஆஸ் யூஸ்வல் ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸுமே இருக்குங்க. சரிங்க, இந்த வீடு ஃபுல்லாவே உங்களுக்கு சுத்தி காட்டிட்டேன். கண்டிப்பா இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நம்ம பிரைஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாமா? பிரைஸை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு பில்டப் ஏரியா யூடிஎஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 852 நம்மளுக்கு
பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 420 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தாம இருக்கு. லிஃப்ட்டுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்கு. அது மாதிரி 2 கார் பார்க்கிங் நம்மளுக்கு இருக்குங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் ஈஸ்ட் ஃபேசிங் சரிங்களா. ஏன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தாம நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் எப்பவுமே கேட்பீங்க. சரிங்க, எல்லாமே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 52 lakhs 52 லட்ச ரூபா தான் பிரைஸ் கோட் பண்ணுறாங்க. இந்த 52 லட்ச ரூபாவில் பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங் இபி எல்லாமே சேர்த்து தான் வரும். நீங்கள் ஒரு புதுசாக அபார்ட்மெண்ட் வாங்கும் போது ஜிஎஸ்டி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இபி லிஃப்ட் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 52 lakhsல நம்மளுக்கு இந்த 2 கார் பார்க்கிங்கோட சேர்த்து தான் இந்த பிரைஸை நான் சொல்கிறேன். அது வந்து பெரிய நெகோசியேஷன் இருக்காது, ஸ்லைட்லி ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் இருக்குங்க. சரிங்க, இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹெச்பி ஹவுசிங்.